வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கள் பதிவு மூலிமா நீங்கள் எக்ஸல் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரலி எல்லாமே உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ரெண்டு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஷார்ட் வித் எக்ஸாம்பிளோடு இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் வீடியோ பார்க்கும்போது எந்த ஒரு டவுட் இல்லை கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் வீக்கெண்ட்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவு மூலிமா நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். எப்படி ஒரு எக்ஸல் இருக்கிற டேட்டா எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம், ப்ளஸ் அது இல்லாமல் இந்த ஒர்க் புக் இல்லை ஒர்க் ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை எப்படி நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ ஒர்க் ஷீட்டுனா இந்த ஒரு ஷீட்டில் இருக்கிறது எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதே போல் இந்த மல்டிபிள் ஷீட்ஸில் இருக்கிறது எல்லாமே இதுதான் ஒர்க் புக். இது எல்லாமே சேர்த்து எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். அடுத்தது ஹவு டு கெட் சேம் ஹெடர்ஸ் ஃபார் ஆல் பேஜஸ். அப்படின்னா ஒரு சில டைம் நம்மளுக்கு மல்டிபிள் பேஜஸ் வரும், டேட்டா அதிகமாக இருக்கும்போது, ரோ அதிகமாக இருக்கும்போது. ஆனால் அந்த ஹெட்டர் பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா பேஜஸ் பிரிண்ட் எடுக்கும்போது எல்லா பேஜஸ்க்கு வேணும். அது எப்படி நம்ம கொண்டு வரதுன்றதை பற்றி பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போர்ட்ரேட் ஓரியன்டேஷன் அண்ட் லேண்ட்ஸ்கேப். ஸோ அது ரொம்ப ஈஸி தான், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இன்சர்ட் பேஜ் பிரேக்ஸ் இன் எக்ஸல், செட் பிரிண்ட் ஏரியா அண்ட் பிரிண்ட் சார்ட் இன் எக்ஸல். இதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கன் செலக்ட் பண்ணி ஹாலை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Ctrl P கொடுங்க. Ctrl P கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஆப்ஷன் வியூ வந்து ஓப்பன் ஆகும். பிரிண்ட் ப்ரிவ்யூ இல்லைனா இங்கே பாருங்கள், இந்த ஃபைல் டேப் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் டேப் மேலே கிளிக் பண்ண உடனே இந்த பிரிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலையும் அந்த சேம் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளுக்கு இந்த டேட்டா கம்மியாக இருக்கிறதுனால ஒரே பேஜில் நம்மளுக்கு எல்லாமே பிரிண்ட் ஆக போகுது. ஸோ மல்டிபிள் பேஜ் ஆகல, இதில் எந்த ஒரு சேலஞ்சஸும் இல்லை. டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்தோம்னா அப்படியே பிரிண்ட் ஆகிடும். நம்பர் ஆஃப் காப்பீஸ், எத்தனை காப்பீஸ் வேணுமோ அத்தனை காப்பீஸ் 1 2 3 இல்லை 4 இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது செட்டிங்ஸ். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே கண்டிப்பாக பார்த்துட்டு போயிடல, ஏன்னா ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் பாருங்கள், பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்ஸ். ஸோ பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்ஸ்னால் நான் ஃபஸ்ட்டு அந்த ஒரே ஒரு ஷீட் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் தான், அந்த ஒரு பேஜ் மட்டும் தான் நம்மளால் பிரிண்ட் பண்ணணுமா இல்லை என்டையர் ஒர்க் புக்கே பண்ணணுமா அப்படின்னா மல்டிபிள் ஷீட்ஸ். ஸோ ஒரு ஒர்க் புக்கில் வந்து நிறைய மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்பர் ஆஃப் அந்த பிரிண்ட் பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக 8 வந்தது. அப்படின்னா என்டையர் புக்னுடைய பேஜஸும் இங்கே வந்துச்சு நம்மளுக்கு. இப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த பேஜஸில் பாருங்கள், இந்த செகண்ட் பேஜஸில் ஹெட்டர் இல்லை, ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும் தான் ஹெட்டர் இருக்குது. இந்த பேஜுக்கு எப்படி அந்த ஹெட்டர் கொண்டு வரதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ அகெயின் ஐ வில் கோ பேக் டு த ஃபர்ஸ்ட் பேஜ். இங்கே ஃபஸ்ட் பேஜுக்கு வந்துட்டேன். அதே போல் இந்த பிரிண்ட் என்டையர் ஒர்க் புக்லேருந்து அந்த ஆக்டிவ் ஷீட் மட்டும் போகலாம். 8 பேஜஸ் வரும்போது எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரையும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். தேர்ட் பேஜஸ்லேருந்து 8 பேஜஸில் மட்டும் இருந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணால் போதும். அந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து கொலேட்டட் அன்கொலேட்டட் இருக்கு இல்லைங்களா. இந்த இடத்துல எப்பயுமே நம்ம வந்து கொலேட்டட் வச்சுக்கலாம். அப்போ தான், ஏன்னா அந்த பிரிண்ட் ஆகும்போது காப்பீஸ் எல்லாம் 1 by 1 கரெக்டாக பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு திரும்ப அரேஞ்ச் பண்ணுற அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வந்து போர்ட்ரேட் ஓரியன்டேஷன். அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக விசிபிள் ஆகும், பிரிண்ட் ஆகும். காலம்ஸ் வந்து கம்மியாக வரும். அப்படின்னா இந்த வித்து வந்து கம்மியாக வரும். இப்போ நான் லேண்ட்ஸ்கேப் போகிறேன் பாருங்கள். லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன் செலக்ட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து அதிகமாகும், ரோஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக காட்டும். அது எப்படின்னு அடுத்த இதில் பார்க்கலாம் பாருங்கள் காமிக்கும் போது. அதுக்கப்புறம் நோ ஸ்கேலிங் ஆப்ஷன் பற்றி நான் நெக்ஸ்ட் இதில் சொல்ல போகிறேன். இப்போ அப்புறம் நார்மல் மார்ஜின்ஸ் இல்லை வியூ வைட், இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு நார்மல் வியூ இருக்குது. ஸோ இந்த வைட் வியூ செலக்டும் போது இந்த ஃபஸ்ட்டு மார்ஜின் என்ன ஆகுதுன்னா இந்த காலம் கொஞ்சம் நம்மளுக்கு தள்ளி முன்னாடி போகுது. அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு எந்த இதில் மாற்றம் இல்லை. இப்போ நேரோ செலக்ட் பண்ணுற பாருங்கள். நேரோ செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ எப்பயும் இந்த இடத்துல நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, எப்பயும் நார்மல் வச்சுக்கோங்க. அதான் பர்ஃபெக்டாக A4 ஷீட்டில் எப்படி நம்மளுக்கு அந்த மார்ஜின் வருதோ அதே மாதிரி இப்போ பர்ஃபெக்டாக உங்களுக்கு அமையுங்க. பிரிண்ட் பண்ணும்போது அந்த பிரிண்ட் வியூவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி இந்த மாதிரி சிம்பிளாக டேட்டா இருக்கும்போது பிரிண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இப்போ நம்ம இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 73 ரோஸ் இருக்குது. இப்போ இது எல்லாமே நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு டேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக இதை மறந்துடக்கூடாது, செட் பிரிண்ட் ஏரியா. நம்ம செலக்ட் பண்ண ஏரியாவை எல்லாமே செலக்ட் பண்ண பேஜஸை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்படியும் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன பயன்படலாம்னா, இந்த வியூ கிளிக் பண்ணுங்கள். வியூவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜ் பிரேக் ப்ரிவ்யூன்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணாலையும் நம்ம இதன் மூலிமா இதை க்ரியேட் பண்ண முடியும்.
இதில் இந்த பிரேக் லைன் இருக்குது பாருங்கள், இந்த பிரேக் லைன் வந்து நம்ம லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணினா நம்மளுக்கு என்டையர் டேட்டா வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறதா இருந்தால் இப்படி பேஜ் பிரேக் ப்ரீவியூ இது மூலியமாகவும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் ஏரியாவில் போய்ட்டு செட் பிரிண்ட் ஏரியாவும் பண்ணலாம். இப்போ கிளிக் ஆன் பிரிண்ட் இல்லைனா Ctrl P ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பேஜ் 6 இருக்கு இல்லைங்களா. ஸோ டோட்டல் பேஜஸ் நம்மளுக்கு 6 பேஜஸ் பிரிண்ட் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல ஒரு காலம் ஒன்று மிஸ் ஆகிட்டுருக்கு. அது எப்படின்னு காமிக்கிற பாருங்கள். இங்கே பாருங்கள், டேட் வரையும் இருக்கணும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறது. ஆனால் அங்கே வந்து நம்மளுக்கு சேல்ஸ் ஐட்டம் வரையும் தான் நம்மளுக்கு செலக்ட் ஆகுது, அதுக்கு மேலே செலக்ட் ஆகலை. எப்படி நம்ம எல்லா காலமும் அங்கே கொண்டு வரதை பற்றி பார்க்கலாம். ஃபைல் பிரிண்ட், இந்த லாஸ்ட் காலம் எப்படி கொண்டு வருதுன்னா, இந்த நோ ஸ்கேலிங் இந்த ஆப்ஷனுக்கு கீழே இந்த பாட்டம் உங்களுக்கு இது வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபிட் ஆல் காலம்ஸ் ஆன் தி பேஜ். இது மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்போ என்ன ஒன்றா எல்லா காலம் வந்து உங்களுக்கு இந்த ஒரே பேஜில் ஃபிட்டாக அமைஞ்சிடும். இப்போ டேட்டும் நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் பிரிண்ட் வந்து நம்மளுக்கு இப்போ 3 தான் இருக்குது. இப்போ செகண்ட் பேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணும்போது எந்த மாதிரி ப்ரிவ்யூ வருது, எந்த மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் வருதுன்னா இந்த இடத்துல ஹெட்டர் இல்லை. ஸோ இப்போ எப்படி ஹெட்டர் ஆட் பண்ணுறது, இந்த இடத்துல இந்த பேஜ் லேஅவுட் பேஜ்லேயே இந்த பிரிண்ட் டைட்டில்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பிரிண்ட் டைட்டில்ஸ் கிளிக் பண்ணணும். இந்த பிரிண்ட் டைட்டில்ஸ் கிளிக் பண்ண உடனே பேஜ் செட்டப் வந்து விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் செட்டப் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரோஸ் டு ரிப்பீட் அட் டாப் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறது எத்தனை பேஜஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆனாலும் அது வந்து எனக்கு ஹெட்டராக வேணும்னா இங்கே கிளிக் பண்ணி இதனுடைய ஹெட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ரோ $1:1 அப்படின்னா என்னென்னா ரோ நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டாலர் கன்சிஸ்டன்சி, ஸோ அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அதை மட்டும் தான் ரெஃபர் பண்ணோம். அவ்வளோதான். இப்போ இதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஹெட்டர் கேப்சர் ஆகுது இல்லையான்னு பார்க்கலாம். செகண்ட் பேஜில் பேஜ் நம்பர் 1 of 3 இருக்கும். இப்போ செகண்ட் பேஜுக்கு போகலாம். ஹெட்டர் கேப்சர் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அதே சேம் ஹெட்டர் வந்து நம்மளுக்கு இங்கேயும் கேப்சர் ஆகிடுச்சு. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா படிக்கும்போது ஈஸியாக புரியும், பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. அதே போல் உங்களுக்கு இருக்கிற எல்லா டேட்டாவும் எவ்வளோ டேட்டா இருந்தாலும் அது ஒரே ஷீட்டில் வேணும், ஒரே பேஜஸில் வேணும்னாலையும் அதையும் நம்மளால் பண்ண முடியும். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபிட் ஷீட் ஆன் 1 பேஜ். அதை கிளிக் பண்ணுங்கள். பிரிண்ட் செட் ஏரியாவில் எவ்வளோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதனுடைய எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு ஒரே பேஜஸில் நம்மளுக்கு விசிபிளாக வரும். இங்கே பாருங்கள், இது ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது, தெளிவாகவே இல்லை. லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன்லேருந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா போர்ட்ரேட் மாத்திரம், ஏன்னா டேட்டா வந்து அதிகமாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக அப்படி தான் காட்டும், வேறு வழி இல்லை. ஸோ இது வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் தான் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு பேஜஸ் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்லேருந்து பிரிண்ட் என்டையர் ஒர்க் புக் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒர்க் புக்கில் 3 ஷீட்ஸ் இருக்குது. அந்த 3 ஷீட்ஸுமே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் 1 of 3 அப்படின்னா 3 ஷீட்டுமே நம்மளுக்கு இங்கே வந்துச்சு. இது வந்து நம்மளுக்கு செகண்ட் ஷீட் நம்ம பார்க்க போகிறது. இது செகண்ட் ஷீட்னுடைய டேட்டா, அது தேர்ட் ஷீட்னுடைய டேட்டா. இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக தெரியுது. ஸோ லாஸ்ட்டாக எப்படி ஒரு சார்ட்டை பிரிண்ட் பண்ணுறதை காமிக்க போகிற பாருங்கள். ஸோ இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக Ctrl P கொடுங்க. அப்படின்னா இந்த பிரிண்ட் பேஜ் டைரெக்டாக கொடுத்தப்புறம் வேறு பக்கத்தில் இருக்கிற எந்த டேட்டாவும் நம்மளுக்கு வராது, அந்த சார்ட் மட்டும்தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் டைரெக்டாக இங்கே பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இங்கே முக்கியமாக நம்ம எதை பற்றி பார்க்கணுன்னா இந்த சார்ட் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு செலக்டாக இருக்கணும். Ctrl P ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸல் டேட்டாவை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ ஹவ் கவர்ட் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். இது எல்லாமே நீங்கள் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஒரு எக்ஸல் ஃபைலில் எப்படி பிடிஎஃப்க்கு ரொம்ப ஈஸியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கம் இருக்க பெல் ஐக்கன் செலக்ட் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.